Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்ட் தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆர்ட் பண்ண போகிறோம். சரியா? அதுக்கு ஒரு பெரிய கார்ட்போர்ட் அண்ட் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்ட்போர்டுக்கு ஏற்ற மாதிரி சார்ட் பேப்பரும் நான் என்ன பண்ணிட்டேன்னா அதே சைஸ் வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே அதாவது இந்த கார்ட்போர்டுக்கு மேலே நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த சார்ட் பேப்பரை ஒட்ட போகிறோம். ஓகே, நீங்கள் பிளாக் கலர் சார்ட் பேப்பர் இல்லைனா பிளாக் கலர் பெயிண்ட் இருக்கும்ல, அது கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு பிளாக் கலர் சார்ட் ஃபுல்லாக நல்லா ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபெவிகாலுக்கு மேலே இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு உள்ளன் த்ரெட் நம்மளுக்கு தேவைப்படும். உள்ளன் த்ரெட் தான் கிடையாது, ஏதாச்சும் ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கனமாக இருக்கணும் த்ரெட்டு, ஓகேவா? நான் உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். உள்ளன் த்ரெட் எடுத்து இப்படி மேலே லெஃப்ட் கார்னருக்கு மேலே 3 சைடில் ஒரே பீஸில் 3 சைஸ் நான் கட் பண்ணுறேன். அதாவது ஒரே சைஸில் 3 பீஸ் கட் பண்ணிக்கிறேன். உள்ளன் த்ரெட்டில் கட் பண்ணிவிட்டு அதை அந்த கார்ட்போர்டுக்கு பேக் சைடில் வச்சு இப்படி ஒட்டிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடில் நம்ம எதுவுமே பண்ணிடக்கூடாது, அதாவது ஃபெவிகாலோ எதுவுமே போட்டு ஒட்டிடக்கூடாது. பேக் சைடில் தான் நம்ம இப்படி செலோ டேப் போட்டு ஒட்டணும், ஓகேவா? இந்த மாதிரி அந்த 3 பீஸையும் செலோ டேப் போட்டு பேக் சைடில் ஒட்டிக்கோங்க. இப்போ 3 பீஸையும் ஒரே மாதிரி ஒட்டாமல் கொஞ்சம் இப்படி கோணல் மணலாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் எப்படி ஒட்டியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்படியே நேராக ஒட்டல, கொஞ்சம் கோணல் மணலாக ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு த்ரெட் எடுத்து இந்த சைஸில் இப்படி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 3 பீஸோ 4 பீஸோ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையுமே அதே போல் தான் ஒரு சைடு மட்டும்தான் இதுக்கு இதுக்கு ஒரு சைடு மட்டும்தான் செலோ டேப் போட்டு ஒட்டுற மாதிரி வரும். சரியா? அதனால் ஒரு சைடு மட்டும் செலோ டேப் போட்டு இப்படி அந்த 4 பீஸையும் ஒட்டிக்கோங்க. பக்கத்தில் ஒட்டுங்க. ரொம்ப இடம் கேப் விட்டு ஒட்டிடாதீங்க. பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும், ஓகேவா? இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் 4 பீஸ் கட் பண்ணோம்ல, அதில் 3 பீஸை மட்டும் ஒன்றா ஒட்டியிருக்கேன். இன்னும் ஒரு பீஸ் கொஞ்சம் கீழே இறக்கி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நான் கை காமிச்சேன்ல, அந்த லென்த்துக்கு ஒரு பீஸ் கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அந்த 2 பீஸையும் நம்ம செல்லோ டேப் போட்டு பேக் சைடில் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக நம்ம கட் பண்ணி பேக் சைடில் செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கிட்டே வாங்க. எல்லாமே ஒரே ஷேப்பில் கிடையாது, அங்கே இங்கேயும் நம்ம வச்சு பார்த்து ஒட்டணும். சரியா? கட் பண்ணிவிட்டு ஒட்டணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நம்ம இப்போ பண்ணுறது. பட் சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப இதுக்கு குழப்பிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. சும்மா நம்ம அங்கங்கே கயிறு மட்டும் தான் இப்போ ஒட்டிகிட்ருக்கோம், வேறு எதுவுமே இல்லை. கயிறை கட் பண்ணி அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அதே மாதிரியே ரைட் சைடுக்கு கீழே 2 கயிறு கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஒட்டியிருக்கேன். அப்புறம் அதுக்கு கீழே இன்னொரு கயிறு கட் பண்ணி அதையும் லெஃப்ட் சைடில் ஒட்டுறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு, புரியலன்னா நீங்கள் அந்த வீடியோவுக்கு மேலே 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங்ஸ் உள்ளே போகும். அதில் ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கும். அதை வேணால் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு புரியணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். பட் இது ரொம்ப சிம்பிள், அதனால தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். சும்மா இந்த த்ரெட்டை நம்ம கட் பண்ணி அங்கங்கே ஒட்டுறோம். நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த த்ரெட்டு ஃபுல்லாக கட்டிட்ட பிறகு ஒட்டிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி அங்கங்கே ஒட்டியிருக்கேன்னா இதுக்கப்புறம் நம்ம டேப் ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு த்ரெட்டு ஒட்டியாச்சு எல்லா இடத்துலையும். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம டேப் ஒட்ட போகிறோம். நான் ஒரு மாஸ்கின் டேப் எடுத்திருக்கேன். நீங்கள் செல்லோ டேப் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்கின் டேப் எடுத்து கரெக்டாக அந்த 4 கயிறு ஒட்டினோம்ல, அதோடு சேர்த்து இருக்கிற மாதிரி அந்த டேப்பை கொஞ்சம் சாய்வாக ஒட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா? இப்படி கொஞ்சம் சாய்ச்சா மாதிரி ஒட்டிக்கோங்க, நேராக ஒட்டாதீங்க, கொஞ்சம் சாய்ச்சா மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதை விட பெரிய சைஸ் இருக்கிற மாஸ்கின் டேப் எடுத்திருக்கேன். அந்த டேப் எடுத்து ரைட் சைடில் கொஞ்சம் சாய்வெல்லாம் ஒட்டுறேன். மேலே கொஞ்சம் நிறைய இடம் வரணும், கீழே கொஞ்சம் சின்னதாக இடம் வரணும். இப்போ உங்களுக்கு புரியாது, லாஸ்ட்டு அந்த டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு டேப் ஒட்டியிருக்கேன், அது கொஞ்சம் சாய்வாக ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சைஸில் ஒன்று வச்சுருந்தோம்ல, அந்த டேப் எடுத்து ஒரு சின்ன பீஸ் அங்கே ஒட்டிட்டு அது பக்கத்துலேயே குட்டி பீஸாக ஒரு 2 பீஸ் கட் பண்ணி நான் இப்போ ஒட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்து என்ன பண்ணுங்கள், அந்த பெரிய டேப்புக்கும் அந்த சின்ன டேப்புக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் சின்னதாக 2 பீஸை கட் பண்ணி அந்த குட்டி டேப் இருக்குல்ல, அதை இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இப்படி ஒட்டி விட்டுருங்க.
ஓகே, இப்போ ஒட்டியாச்சா? நெக்ஸ்ட்டு அங்கங்கே வந்து சின்ன சின்ன பிட்டாக நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஓகே, அதுக்காக இந்த மாதிரி மாஸ்கிங் டேப்பு அதை விட சின்ன டேப்பு என்கிட்ட இல்லை, அதனால் அதையே கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணுறேன். கொஞ்சம் சின்னது பண்ணுறேன், அந்த டேப்பை சின்னது பண்ணி அங்கங்கே ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு த்ரெட் எடுத்து இந்த ரெண்டு த்ரெட் இருந்துச்சுல, அது பக்கத்தில் சேர்த்து வச்சு ஒட்டிட்டு அதை ரெண்டுத்தையும் நல்லா ஒட்டுற மாதிரி சென்டரில் ஒரு டேப் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது அது மூணுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த டேப் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு செல்லோ டேப் எடுத்திருக்கேன். அதை விட சின்ன டேப் என்கிட்ட இல்லை மாஸ்கிங் டேப்பில், அதனால் அதை கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதனால் செல்லோ டேப்பே பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் செல்லோ டேப்பே யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மாஸ்கிங் டேப்பே இல்லைனா நீங்கள் இது எல்லாத்துக்குமே செல்லோ டேப் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ செல்லோ டேப் எடுத்து அதுக்கு கீழே இருக்கிற பார்ட் ஏரியாவில் நான் ஒட்டுறேன். அது உங்களுக்கு சரியாக தெரியாது, நான் ஒட்டி முடிச்சிட்ட பிறகு தனியாக காமிக்கிறேன் உங்களுக்கு. சரியா, செல்லோ டேப் அப்படிங்கிறனால கீழே பிளாக் கலர் பேக்ரவுண்டுக்கு தெரியல, நான் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு மாஸ்கிங் டேப் எடுத்து அதோட சென்டரில் இப்படி ஒட்டுறேன். ஒட்டிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அந்த பீஸும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், இப்போ ஒட்டிட்டேன். இப்போ பாருங்கள், லைட்டாக ஷேடோ அடிக்கும் அந்த செல்லோ டேப் ஒட்டியிருக்கிற இடம் மட்டும். அது மட்டும் ஒரு சின்ன பில்டிங் இருக்கிற மாதிரி ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். இப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் கலர் பண்ண போகிறோம். ஒட்டி முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் கலர் பண்ண போகிறோம். கலரிங்கில் நான் ஒரு 4 கலர் இதுக்கு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளூ கலர், நல்லா டார்க் ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து அங்கே வந்து வச்சுக்கோங்க, அதாவது அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. நம்ம வந்து பெயிண்ட் வச்சு இதுக்கு பண்ண போகிறதில்ல, சாரி பெயிண்ட் ப்ரஷ் வச்சு பண்ண போகிறதில்ல, நம்ம ஸ்பாஞ்ச் இருக்கும்ல, அந்த ஸ்பாஞ்ச் வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்காக நம்மளுக்கு என்னென்ன பெயிண்ட்லாம் ஃபஸ்ட்டு தேவையோ அந்த பெயிண்டெல்லாம் அதுக்கு கீழே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டார்க் ப்ளூ கலர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கை ப்ளூ கலர், அதுக்கு கீழே வந்து ஒயிட் கலர் பெயிண்ட்டு, அதுக்கு கீழே வந்து ஒரு பிங்க் கலர் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு கீழே ஒரு லைட் பிங்க் கலர் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஸ்பாஞ்ச் எடுத்து எல்லாத்தையும் அப்படியே எல்லா இடத்துலையும் டிப் பண்ணி விட போகிறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ரொம்ப திக்னஸ் ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சுன்னா லைட்டாக வந்து இந்த ஸ்பாஞ்சில் வேணால் நீங்கள் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போது மேலே இருக்கிற அந்த ஏரியாவுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த டார்க் ப்ளூ கலரை அப்ளை பண்ண போகிறோம். நான் எடுத்த பெயிண்ட் பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சம் அங்கங்கே நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்பாஞ்ச் வச்சு இந்த மாதிரி பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஸ்பாஞ்ச் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம எடுத்துருக்கோம்ல, அந்த எல்லா பெயிண்ட்டையும் ஒரே ஸ்பாஞ்சில் தான் நம்ம வந்து டிப் பண்ண போகிறோம். சரியா, அப்போ தான் வந்து 2 பெயிண்ட்டுமே வந்து அந்த சென்டரில் மிக்சிங் ஆகும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்பாஞ்செலாம் எடுத்துகிட்டு இருக்காதீங்க, அதே ஸ்பாஞ்ச்லேயே எல்லாத்தையும் அப்படியே டிப் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே நம்ம வந்து ஒரு சின்ன பில்டிங் மாதிரி செல்லோ டேப்பில் பண்ணோம்ல, அது உள்ளே மட்டும் வந்து பெயிண்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. சரியா, அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலரும் கொஞ்சம் மிக்சிங்காக வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. சரி, 4 கலரோட முடிச்சிடலாம் தான் நினச்சேன். சரி, கொஞ்சம் எல்லோ கலர் மிக்சிங்காக வந்தால் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் கொஞ்சம் எல்லோ கலரையுமே நான் அந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதே ஸ்பாஞ்சில் இப்படி வந்து டிப் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த 2 சைட்லேயும் பிளாக் கலர் அப்படியே விட்டுருந்துருக்கணும். நான் மறந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து பெயிண்ட்டை டிப் பண்ணி விட்டுட்டேன். அதனால மறுபடியும் கொஞ்சம் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த இடத்துல அந்த ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம வந்து டிப் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போது அந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பிளாக் கலர் வச்சு டிப் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு ஒரே ஒரு வேலை இருக்குது. அது என்னென்னா, நம்ம வந்து இந்த மாதிரி டூத் ப்ரஷ் இருக்கும்ல, அந்த ப்ரஷ் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்து டிப் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நான் கையில் எப்படி தேய்க்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நான் வந்து இந்த ப்ரஷ்ஷு பெயிண்ட்காகவே வச்சுருக்கேன். வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷெல்லாம் தூக்கிட்டு வந்து இந்த பெயிண்ட்டை பண்ணி விட்டுடாதீங்க. இதுக்காகவே ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம சின்னதாக டிப் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக இந்த ப்ரஷ் ஒன்று வச்சுக்கோங்க. சரியா, நிறைய வந்து ஆர்ட்லாம் பண்ணுறீங்கன்னா தேவைப்படும். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒட்டின அந்த டேப்பு, அதுக்கப்புறம் அந்த உல்லன் த்ரெட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். பார்த்து பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பிளாக் கலர் சார்ட் வந்து கிழிஞ்சிடக்கூடாது, அதனால் பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்த மட்டும் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஓகே, பின்னாடி ஒட்டியிருக்கோம்ல, அந்த செல்லோ டேப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்ட பிறகு எப்படி இருந்துச்சுன்னா, நல்லா கம்ப்ளீட்டாலாம் வரல எனக்கு. ஏன்னா அந்த உல்லன் த்ரெட் வந்து ஓரளவு அந்த உல்லன் த்ரெட் உள்ளே வந்து நிறைய பெயிண்ட் வந்து போயிடுச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கவர் ஆகணும்னா அதுக்கு மேலே லைட்டாக ஒரு கோட் என்ன பண்ணுங்கள், நம்ம எப்படி வந்து ஸ்டார்டிங்கில் அந்த டேப் த்ரெட்டெல்லாம் ஒட்டினோமோ அதுக்கு மேலே மட்டும் ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ அந்த மாதிரி தான் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்ட பிறகு அதோடய ஃபினிஷிங் எனக்கு கிடச்சிச்சு.
ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ரொம்ப ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. லைட்டாக அங்கங்கே பெயிண்ட் பட்டுருந்துச்சு. அதுக்கு மேலே நம்ம வந்து பிளாக் கலர் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆர்ட் தான் இல்லையா? இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ட்ராயிங் நிறைய பேர் பண்ண தெரியலக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ண தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ஈஸியாக வந்து பண்ணலாம். இதில் வந்து நிறைய ட்ராயிங் நம்ம பண்ணல, சும்மா த்ரெட்டு அண்ட் வந்து டேப் வச்சு தான் கவர் பண்ணியிருக்கோம். அதனால் த்ரெட்டும் டேப்பும் இருந்துச்சுன்னா ட்ராயிங் பண்ண தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணலாம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குழப்பிக்கிறதுக்குலாம் இதில் எந்த வேலையும் இல்லை. இது இன்னுமே நீங்கள் டெக்கரேட்டிவாக எப்படிலாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்